Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இந்த நல்ல நாளிலே கூட தேவ சமூகத்திலே நாம் இந்த நாளை மீண்டுமாய் ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் தொழுது கொள்ளவும் அவரை கனப்படுத்த மகிமைப்படுத்த தேவன் நமக்கு இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அவர் உன்னதமானவர், உயர்ந்தவர், பரிசுத்தமும் பிரியமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த இந்த மகிமையான தேவனுக்கு, மகத்துவமான தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாய் நாம் ஒரு நிமிஷம் தேவ கரத்திலே இந்த விசேஷித்த நேரத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமும் பிரியமும் உள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, வல்லமை உள்ளவரே, பரிகாரியே, மை பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய இரக்கத்தை நினைத்து, நீர் செய்த மட்டுமாக பெரிதான காரியங்களை நினைத்து, நீர் எங்களுடைய ஆயுசு நாட்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்து, இந்த நல்ல நேரத்தில் உம்மை நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக நீர் எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்ததற்காய் நன்றி சொல்லி ஆண்டவரே, இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே காணப்படுகிற எத்தனையோ பதட்டமான காரியங்கள், போர் சூழ்நிலைகள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பொல்லாத மனுஷர்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அருவருப்புகள், அசுத்தங்கள், போராட்டங்கள் நிறைந்த இந்த பூமியிலே தகப்பனே நாங்கள் ஒன்றுமில்லை. நீர்தாமே ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை ஒரு விஷயம் கூட தகுதிப்படுத்த வல்லவராகி உமக்கு நன்றி சொல்லி உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய இரக்கத்தை நினைத்து, நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபையை நினைத்து ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய கிருபையிலும் உடைய இரக்கத்திலும் நாங்கள் ஜீவனோடு இருக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த நேரத்தில் ஒன்று கூட கிருபை செய்தற்காய் நன்றி சொல்லி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இணைந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்து மீதியான வேலை முழுதும் உடைய தயவு எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமாம். தேவநாம மகிமைக்க நம்ம ஒரு பாடலை பாடி தொடர்ந்து இந்த நாளுக்குரிய வேத வார்த்தைகளை வாசித்து நாம் தியானிக்கலாம். பாட்டு புத்தகத்திலே 148வது பாடல். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நான் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நான் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். துதிப்பேன் மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மகிழ்ச்சியிலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நடுஇரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். உறங்கும் போதும் துதிப்பேன், உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் துதிப்பேன், போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன். நன்றி 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 என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், துதிப்பேன், போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறவிருக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த நேரத்திலும் வேத புத்தகத்திலே
ஒரு சில வார்த்தைகளை வாசித்து தேவநாம மகிமைக்காக இந்த நாளுக்குரிய செய்தியாக நாம் ஒரு வார்த்தைகளை வாசித்து நாம் தேவ சமூகத்திலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து கர்த்தர் மட்டும் நம்மை வழிநடத்தி நம்மோடு கூட இருக்கிற அந்த மகத்துவமானவருக்கு நன்றி சொல்லும் விதமாய் கலாத்தியர் எழுதின நிருப புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருப புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நாம் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே உடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க தேவன் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினக்காய் நன்றி. வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆவியானவராய் எங்கள் மத்தியில இருக்கிறீரப்பா. நீர் ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய், எங்கள் நினைவுகள் சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே வாசித்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி எங்கள் ஜீவியத்திலும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தேவ இரக்கம் வார்த்தையின் மூலமாய் நீர் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த இந்த வார்த்தையிலே மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் அந்த கலாத்தியர்களுக்கு சொல்லுகிற சில அறிவுரைகளை நாம் இங்கே கவனிக்கிறோம். அதிலே அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் பாருங்கள், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், அப்படியானால் அவர் அநேக காரியங்களை அந்த கலாத்திய சபைக்கு அவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் மிக முக்கியமாக தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனையானது என்னென்றால், இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை கனப்படுத்த மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஜீவியத்திலே மிக அவசியமாக தேவைப்படுகிற சில காரியங்களை குறித்து அங்கே பவுல் சொல்லுகிற காரியம்தான் இது. அதற்கு முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கு அவர் சொல்லுகிறார், நாம் கவனிக்கிற பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது ஒரு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலில் இந்த ஒரு வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. அன்பு என்பது கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அது நம்மை மட்டுமே அன்பு கூறுவதல்ல, நம்மை மட்டுமே கவனித்துக் கொள்வது. நான் நன்றாக பேசுகிறேனா, நான் நன்றாக இருக்கிறேனா, நான் ஜெபிக்கிறேனா, நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்று நம்மை நாமே மட்டும் கவனித்துக் கொள்வது அது செல்ஃபிஷ் ஆகிவிடும், சுயநலமாகும். அல்லது நமக்கு பிரியமானவர்களிடத்திலே மட்டும், தாய் தகப்பனிடத்திலோ அல்லது நம்மிடத்திலே பலவரிடத்திலோ இப்படி அவர்களை மட்டும் நாம் நேசித்து அவர்களோடு கூட மட்டும் பழகுவது அது உலகத்தான் செய்கிற காரியமாயிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் நம் எல்லோரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கு. அதுதான் நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டினுடைய அது நிறைவேற்ற வேண்டும் என்றால் இது அடிப்படை இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். அதனால்தான் அவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாய்.
அதனால்தான் இன்றைக்கு உலகத்திலே நாம் கவனிக்கிற பொழுது இந்த அன்பு இல்லாததினாலதான் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதும் பொய் பேசுவதும் மற்றவர்களை அங்கே கேவலமாய் நினைப்பது, அங்கே மற்றவர்களை அவமானப்படுத்துவது அல்லது மற்றவர்களை குறித்து ஏளனம் செய்வது, மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பது, மற்றவர்களை பற்றி எந்த சிந்தையோ அதை பற்றியான காரியங்களோ இல்லாதபடி அங்கே நாம் அவர்களை எரிச்சலோடு கோபத்தோடு அல்லது அவர்களை வெறுக்கிற இப்படிப்பட்டதான அது உலக பிரகாரமான ஒரு மனிதன் செய்கிற காரியங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்டவன் அழிந்து போவான். அல்லது அப்படி செய்கிறவன் எப்படி ஒரு புல் தீயிலே விழுந்தால் அது முழுவதுமாய் பட்சித்து அழிந்து போகிறது, அதை போல நாமும் அழிந்து போவோம் என்று அங்கே அப்படி ஒருவரோடு அழிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர் புத்தி சொல்லுகிறார். நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது இது. அதனால்தான் சொல்லுகிறார், இது மட்டுமல்ல, அன்பு கூறுவது மட்டுமல்ல, இன்னும் ஒன்று சொல்லுகிறார், ஆவிக்கேற்றபடி. எப்படிப்பட்ட ஆவியாக இருக்க வேண்டும்? அதனால்தான் சொல்லார், அதே கலாத்தியர்ல அவர் சொல்லுகிற பொழுது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்க, நீங்க இந்த உலகத்திலே உலக மனுஷன் தான் உலக காரியங்களுக்காக, உலக ஜீவியங்களுக்காக உலகத்திலே நான் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தனக்குரியதை அவன் செய்து அவன் தனக்கென அவன் ஒரு காரியங்களை செய்து அதன் பிரகாரமாய் அவன் ஜீவித்து கடைசியில் அவன் மரித்து போகிறான். அது உலக மனிதன் செய்கிற காரியம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம், தேவன் எப்படி இந்த பூமியிலே நம்ம எல்லோரையும் நேசித்து நம்ம எல்லோருக்காக அவர் ஜீவனை கொடுத்து நம்ம எல்லோரையும் இன்றும் நேசித்து கொண்டிருக்காரோ, அதை போல அவர் விதை என்பது தேவனுடைய வசனமாக இருக்கிறது, வார்த்தையாக இருக்கிறது. அப்ப அந்த வசனம் அது இன்றைக்கும் என்ன செய்கிறதாமா? கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வசனம் தான் நமக்கு என்ன கொடுக்கிறது? முதலாவது தேவன் மேலே நம்பிக்கையை கொடுக்கிறது. தேவன் யார்? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன? தேவனிடத்திலே நாம் என்ன காரியத்தை கேட்கிற பொழுது அவர் எப்படி அவர் செய்கிறார்? நம்ம கேட்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றும் பொழுது அவர் நிச்சயமாகவே அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். அல்லது கஷ்ட நேரத்திலே, வியாதி நேரத்திலே, போராட்டங்களிலே, அல்லது குழப்பமான நேரத்திலோ, அல்லது சமாதானம் இன்றி இருக்கிற நேரத்திலோ, அல்லது தனிமையில் இருக்கிற நேரத்திலோ, அல்லது கவலையோடு கண்ணீரோடு, அல்லது யாருமே நமக்கு உதவி இல்லை என்கிற அந்த இக்கட்டான நிலையிலே நாம் ஜெபிக்கிற பொழுது தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அதிலிருந்து விடுதலையும் கொடுத்து நமக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்து அவர் ஒரு தாயை போல நம்மை தேற்றி தகப்பனை போல தொழிலை சுமந்து, அது மட்டுமல்ல முடிவு பரியந்தம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படி வார்த்தையிலே அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? நம்மை ஆற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார், நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார், நமக்கு பலத்தை கொடுக்கிறார், நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். நமக்கு அவர் கூட எப்படி நம்முடைய தாய் தகப்பன் சிறு வயதிலே நம்மோடு கூட இருந்து நம்மை கைப்பிடித்து நடத்துகிறார்கள், அதை போல தேவன் சிறு வயதிலே மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு கைப்பிடித்து நம்மை நடத்துகிறார். அதனாலதான் நம்ம என்ன சொல்றார்? ஆண்டவரே, நீ என்னிலே தங்கியிருந்தால் கனி கொடுப்பாய், நீ என்னிலே நிலைத்திருந்தால் என்ன செய்ய முடியும்? நீ கேட்பது கிடைக்கும். இப்படி அவர் நம்ம அவரிலே தங்கி நாம் அவருடைய கையை பிடித்து கொண்டு, எப்படி நம்முடைய சிறு வயதிலே தகப்பனுடைய தாயுடைய கையை பிடித்து நடக்கிறோமோ, நடக்க பழகிறோமோ, பேசி சொல்லி கொடுக்கிறார்களோ, அல்லது நமக்கு உணவு கொடுக்கிறது, அல்லது நமக்கு தேவைகளை அவர்கள் கொடுத்து நம்மை அந்த வயது வரைக்கும் நம்மை பக்குவப்படுத்துகிறார். அதை போல தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார்.
அப்ப அது நம்ம வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அதனாலதான் நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து தெரிந்ததில்லை, நீதிமானுக்கு ஒரு கேடும் உண்டாகாது. இப்படி நாம் உண்மையா இருக்கிற பொழுதும் தைரியமாக இருக்கிற நமக்கு பலனை இப்படி தேவன் நமக்கு வார்த்தையின் மூலமாய் பேசி அந்த ஆவிக்குரிய விதையை நம்முடைய இருதயத்திலே அவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே. அப்ப நம்ம ஆவியின்படி நம்ம ஜீவிக்கிற பொழுது, ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் நடந்து கொள்ளுகிற பொழுது, அதைத்தான் அங்கே கலாத்தியர் 5:16 நம்ம செய்திக்குரிய தலைப்பாக வாசித்த பொழுது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றார். ஏனென்றால் இந்த உலகத்திலே மாம்ச இச்சை நம்ம என்ன செய்யும்? எந்த நேரம் உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கும். மற்றவர்களை போல பேச சொல்லும், மற்றவர்களை போல நடக்க சொல்லும், அல்லது அந்த மரித்த மனுஷனை போல மரித்த பழைய பாவத்தை நமக்கு நினைப்பூட்டும், பழைய ஜீவியத்தை நமக்கு அது உற்சாகத்தை கொடுக்கிறது போல, அல்லது பழைய நண்பர்களை பழைய ஜீவியத்தை நினைக்கிற பொழுது அங்கே நம்ம ஏதோ ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே நம்மை சுற்றி நிகழ்வது போல நாம் அதிலிருந்து அங்கே வேறொரு காரியத்தை செய்வதோடு இப்படியாக அது என்ன செய்யும்? நம்மை மதிமயங்கி அந்த உலகத்தை இழுத்து செல்லும். கடந்த வாரம் கூட நான் ஒரு செய்தி படிக்கிறப்போ ஒருவர் அதை தவறான முறையிலே ஒப்பிட்டு பேசினார். அது எனக்கு படிக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. அவர் சொன்ன காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. அதை எப்படி அவர் தவறாக பொறுத்துறாங்கன்னு. ஒரு பன்றி எங்கதான் வாழும்? பன்றி வேதத்திலே அசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, அருவருப்போக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அந்த பன்றியை மனிதனோடு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். அதை நம்ம கூட எடுத்துக்கலாம், நம்ம கூட ஒரு காலத்திலே பன்றியை போல இருந்தோம் என்று. ஆனால் அவர் காகத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார். யாருக்கு? பரிசுத்த ஆவிக்கும் தேவனுக்கும். காகம், நம்முடைய தீர்க்கதரிசி சொல்றார், காகம் ஒரு கால் அங்கே எளிய காலத்திலே அவருக்கு போஷிக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் காகம் எதைத்தான் சாப்பிடும்? எல்லா அழிந்து போனதை சாப்பிடும், கெட்டு போனதை சாப்பிடும், அசுத்தமானதை அது உண்ணும். ஆனால் புறா என்பது எதை உண்ணும்? அசுத்தமானதையோ அல்லது அருவருப்பானதையோ உண்ணாது. ஏனென்றால் புறாவுக்கு என்ன கிடையாது? பித்தப்பை கிடையாது. காகத்துக்கு பித்தப்பை இருக்கு, இதுக்கு பித்தப்பை இல்லை. பித்தப்பை இருக்கிறதுனாலதான் மனிதனுக்கு எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகிறது. புறாவுக்கு அப்படி இல்லை. அதனாலதான் அது ரொம்ப ஹைஜீனிக் உணவா, பரிசுத்தமான உணவா, ஒரு நல்ல தானியங்களை மட்டும்தான் உண்ணும். அது ஒரு கெட்டுப்போன அழுகி போன ஒரு மாம்சத்தையோ, இறந்து போன ஒரு நாயோ பேயோ கழுகோ ஏதோருடைய சரீரத்தை அது உண்ணாது. ஆனால் காகம் மனிதன், கெட்டுப்போன மனிதனுடைய உடலானாலும் சரி, அழிந்து போன சரீரமா இருக்கட்டும், அல்லது மிருகங்கள், பறவைகள், அதை உண்ணும். நான் ஏன் இவ்வளவு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, அவர் எப்படி அதை பொருத்தி சொல்லுகிறார் என்றால், ஒரு பன்றி இருக்கிறது. அந்த பன்றி அங்கே தினசரி ஒரு காகம் அந்த பன்றி மேலே உட்கார்ந்து அந்த பன்றியுடைய சரீரத்திலே இருக்கிற அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஒரு விதமான ஈக்கள் என்று சொல்லலாம், அல்லது ஒரு விதமான செல்கள். அது என்ன செய்யும்? அது உண்ணின்னு சொல்லுவாங்க. உண்ணி அப்படின்னா என்னது? அதை எப்படி இந்த அட்டைப்பூச்சி ஒரு மனிதனை கடித்தால் ரத்தத்தை உறிஞ்சுமோ, அதே போல இந்த உண்ணிகள் என்ன செய்யும்? அங்க அந்த பன்றியுடைய சரீரத்தை அது கடிச்சு கொண்டே இருக்கும். பன்றிக்கு அது உடல் எல்லாம் அரிப்பெடுக்கும். அப்போ இந்த காகம் என்ன செய்கிறதாமா, அந்த பன்றியுடைய சரீரத்திலே தினசரி அதை கொத்தி எடுத்துட்டு போயிரும்.
அப்போ பன்றிக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ஒரு சில பன்றிகள் கொத்துவதை விடாதாமா. காகங்கள் பறந்து வந்தாலே அந்த பன்றிகள் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும். இது கொத்துறது அதுக்கு வலிக்கிறதுனால அந்த பன்றிகள் அங்கிருந்து ஓடிவிடும். அதனால இந்த பன்னி, அவர் சொல்ற அந்த பர்டிகுலர் பன்னி தினசரி அந்த காகம் அதை கொத்தி கொண்டே இருக்கும். அதனால அதனுடைய சரீரத்திலே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம், ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில வளருது என்று சொல்லி அதை இப்படி ஒப்பிட்டு சொல்றார். நாமும் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களை, அருவருப்புகளை அங்கே காகமாக ஆண்டவர் நம்மை கொத்தி எடுப்பார் என்று சொல்லி நான் சொல்வது, ஒப்பிட்டு பேசுவது சரியான காரணத்திலே சரியான பொருளோடு ஒப்பிட்டு பேச வேண்டும். அதை தவறான ஒரு பொருளோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது அது முழுவதுமாக அதனுடைய சொல்ல வந்த காரியத்தை அதை ஒரு தவறாக எண்ணக்கூடும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். பாருங்க, நம்ம பேசுவது, செய்வது, ஒப்பிட்டு ஒரு ஒன்றை ஒன்று பொருத்தி பேசுவதுமே சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதுங்கிறார். அப்ப எப்படி போய் அங்கே ஒரு பன்றியோடு ஒரு காகம் இணைய முடியும்? ஒரு அசுத்தம் அசுத்தமானதை ஒரு புறா தின்னார். அதே போல தேவன் நம்மை அசுத்தத்தில் இருந்த நம்மை கழுவி எடுத்துட்டார். அதற்கு பிறகு நம்முடைய சரீரத்தில் என்ன கிடையாது? இனி என்ன கிடையாது? பாவம் இல்லை. பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சாச்சு. அப்ப பாவ மன்னிப்பு கிடைத்த நமக்குள்ள இப்ப பரிசுத்தம் தான் நாளுக்கு நாள் வளர வேண்டுமே தவிர, நமக்குள்ளாக இருக்கிற இந்த பழைய பாவங்கள் நம்முடைய சரீரத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறது என்றால் இன்னும் நம்ம என்ன ஆகவில்லை, பரிசுத்தம் ஆகல. இன்னுமே நம்ம அசுத்தத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு அவிசுவாசியை போலதான் இருப்போம். அப்படி அல்ல, அதல்ல அங்க காரியம். அப்ப அதனாலதான் நம்ம என்ன செய்கிறோம், அங்க எபேசியர்ல கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரிகளை செய்ய. எதற்காமா? கிரிகளை செய்ய நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளின்பால் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்காருன்னு எபேசியர் 2:10 நமக்கு சொல்லி இருக்குது. அப்ப இப்ப நம்ம எப்படி நாம எதற்காக தேவனுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியைகளை செய்ய, அசுத்தங்களை செய்ய அல்ல, அருவருப்புகளை செய்ய அல்ல, மாம்ச இச்சைகளை செய்ய அல்ல. பாருங்க, தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக, அவர் எப்படி இந்த பூமியிலே பரிசுத்தத்தோடு உண்மையோடு எல்லாரையும் நேசித்து எல்லாருக்காக உண்மையாக வாழ்ந்தாரோ அதே போல நம்மும் ஜீவிக்க வேண்டும். அதைத்தான் அங்கே ரோமர் 12ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ரோமர் 12 அதை பவுல் இன்னும் அழகாக பேசுகிறார். வாசிக்க ரோமர் 12:1-2 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாகவும் வேண்டும் என்று. பாருங்க, இங்க என்ன செய்யப்பட வேண்டுமாமா? நம்முடைய சரீரத்தை நம்ம எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? தேவனுக்குத்தான். இங்க அசுத்தம் என்கிறது எப்படி இருக்கு நமக்குள்ள? அப்ப தேவன் நம்முடைய அசுத்தத்தை வெளியெடுக்கிறது, அதுதான் ரத்தத்திலேயே கழுவி எடுத்துட்டார். அப்ப இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமாமா? பிரியமான ஜீவ பலியாக இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம புத்தியுள்ள பிள்ளைகளாக புத்தியோடு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை? ஒரு பரிசுத்தமுள்ள ஆராதனை, ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. நம்ம இன்னும் அங்கே உலகத்தானை போல உலக வழிபாடுகளிலே, நம்ம உலக ஆராதனைகளிலே செய்வதில்லை. அதான் தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரு காரியம். அதனாலதான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நம்முடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். தேவனோடு கூட நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தேவனோடு கூட நடக்கிறோம்.
அதைத்தான் சொன்ன, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கைபிடித்து நடப்பது போல நம்ம தேவனோடு கூட நடக்கிறோம். அதனாலதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம ஆவிக்கேற்றபடி தான் நடக்கிறோமோ தவிர மாம்சத்தின்படி நடப்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய காரியம் அல்ல. அது தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாத காரியம். அது அவிசுவாசி தான் செய்வான். அதனாலதான் அங்க அடுத்த வசனம் சொல்லுது, ரோமர் 12:2, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பிரபஞ்சத்தின் மனுஷர்களைப் போல அவன் நடக்கிற மாதிரியே நம்ம நடக்கிறது இல்ல. அதுதான் ஒத்த வேஷம். நம்ம என்னவா இருக்கிறோம்? நன்மையும் பிரியமும் பரிபூரணம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க நம்முடைய மனம் என்ன ஆகிறதாமா? புதிதாகிறது. தேவன் நமக்குள்ள வர்றப்ப நம்ம புதிதாகி கொண்டுதான் இருக்கிறோம். பழைய மனிதன் அல்ல. அவர் சொல்றபடி அந்த கழுகு உட்கார்ந்து அந்த பழைய உண்ணியை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறதுனால இவரு அந்த பன்றி தினசரி சுகமாகிறது போல அல்ல. நம்ம தேவனாலே கழுவப்பட்டு அனுதினமும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோம். அசுத்தம் நம்முடைய சரீரத்திலே நம்ம என்ன செய்வதில்லை, தங்க நம்ம ஒரு காலம் அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிக்கிற மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அதனால பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தட்டும். நான் கர்த்தர், நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இன்னும் அங்கே ஆவிக்கேற்றபடிதான் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நம்ம ஆவிக்குரிய விதைகளின்படிதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தேவன் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அப்ப தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே, இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையிலே வாசிக்கவும் தியானிக்கவும் அதிலே சொல்லப்பட்ட மகத்தான மகிமையான காரியங்களை தியானிக்க தேவ கிருபை கொடுத்திருக்காய். நன்றியப்பா. இந்த பூமியிலே நீர் ஒரு புறாவை போல எங்கள் சரீரத்திலே தங்கி எங்களை பரிசுத்தப்படுத்து. நாங்கள் இந்த பூமியிலே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமடைய நீர் எங்களுக்குள்ளாய் ஜீவிக்கிறீரப்பா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆட்டுக்குட்டியாக ஒப்பிட்டிருக்கிறீரப்பா. நாங்கள் காணாமல் போன ஆடுகளாக இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒரு பன்றி அல்ல ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்துகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறோம் அப்பா. எங்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தி நான் ஆண்டவரே காணாமல் போன இஸ்ரவேலர்களையே தேட வந்தேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே நாங்களும் இந்த பூமியிலே காணாமல் போயிருந்தோம், எங்களை நீர் தேடினீரப்பா. எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்தீரப்பா. எங்கள் உருவம் இன்னதென்றும் எங்கள் பெயர் இன்னதென்றும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இந்த நேரத்திலே உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட சத்திய வார்த்தையின்படியாய் ஆவியிலே நடந்து கொள்ள, ஆவிக்குரிய விதைகளை விதைக்கத்தக்கதா ஆண்டவரே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவிக்கத்தக்கதா, இந்த பூமிக்குரிய ஆண்டவரே காரியங்களில் ஒத்த வேஷம் தெரியாதபடி ஆண்டவரே பரிசுத்தத்தையோடும் பயத்தோடும் உமக்கு பிரியமானதை செய்ய தேவ தயவைத்தான். தொடர்ந்து உடைய கரமங்களை வழி நடத்தட்டும். இந்த நாளுக்குரிய எல்லா காரியத்திலும் உடைய கரமங்களோடு கூட இருந்தது. இந்த நேரத்தில் உடைய தயவு இதை தொடர்ந்து இந்த நாளுக்குரிய காரியங்கள் வருகிற நாளிலும் உடைய கரம் அன்பு தயவு கிருபை உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தர வேண்டும். இரக்கத்தை தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே என் ஆத்மாவே கர்த்தரேஷோ, முழுள்ளமே பரிசுநாமத்தேஷோ, என் ஆத்மாவே கர்த்தரேஷோ, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.